போன கிழமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பொருளாதார கஷ்டத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறதுக்கு, நாங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் குறைவுபட்ட ஜீவியத்தில் இருக்காமல் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் வேதத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரு. தசமபாகம் காணிக்கை என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மோசையினால் சீனாய் மலையில் அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது கொடுக்கப்பட்டதல்ல. அது ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் என்ன செய்துட்டார்? ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி அதை மனுஷனுக்கு அதிகாரத்தை ஆளுகையை கொடுத்து ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்கிறாரு, நீ இதை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இதை ஆளுகை செய்து கொள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனமே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது 29வது வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யும்? முதலாவது விதையை எடுத்து நீ விதை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? விதைகள் தருகிற விருட்சங்களை உண்டாக்குறார், விதை இருக்கிற பூண்டுகளை உண்டாக்குறார். அதுக்கு கீழ் ஆண்டவர் சொல்கிறார், அது உனக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க ஒருவர். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்து இது எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அவர் வாயின் வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேலே இருக்குது, அந்த சகலமும் அதிகாரமுடைய மனுஷன் மேல் இருக்குது. இப்போ இந்த மனுஷன் அந்த அந்த ஆசீர்வாதத்தோடு என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலைகளை செய்கிறான். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எபேசியர் 2:3 ஒருவர் வாசிங்க. எபேசியர் 2:3 சொல்லுது, நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் என்ன செய்திருக்கிறாராம்? எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவர் மேல் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் எதை செய்தாலும் அது வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இங்கே பாருங்கள், அந்த 28வது வசனத்தில் ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாயை திறந்து அந்த அவர் உண்டாக்கின மனுஷனை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுகிறாரு. அப்போ இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தை மூலமாக பெற்றவனாக இருக்கிறான். அப்போ ஆதாம் ஏவாளே எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க? ஆதி மனிதன் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? தேவன் வாயை திறந்து அவருடைய வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொரு முறை நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போதும் அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் கொடுக்குற வார்த்தையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது பிரசங்கம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு விதை என்கிறத அறிந்து கொள்ளுகிற மனுஷன் தவறாமல் பிரசங்கத்தை கேட்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவன் சோர்ந்து போக மாட்டான். அப்போ 28வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய வார்த்தையினால் அவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆசீர்வதித்துட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும், ரைட். இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தையை தாம் உண்டாக்கின மனுஷனை பார்த்து சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? சகலவித மிருக ஜீவன்கள், அதில் சொல்கிறார் பாருங்க, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும். ஆண்டவர் வெறுமனே மரம் செடி கொடிகளை உண்டாக்கலை. அந்த மரம் செடி கொடிகளை எப்படி உண்டாக்கினார்? விதை இருக்கிறதா உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு மரம் செடி கொடிகள் ஆண்டவர் உண்டாக்கின சகல இயற்கை படைப்புகளும் அது என்ன செய்து அதற்குள்ள ஆண்டவர் விதையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது விதை உள்ளதாக, வித்துள்ளதாக இருக்கிறது. அது பெருகக்கூடியதாக இருக்குது, அது பழுகக்கூடியதாக இருக்குது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ ஆண்டவர் உண்டாக்கின மனுஷனும் அப்படிப்பட்டவன் தான். அவனும் பெருகக்கூடியவன். மனுஷனிடத்துலையும் விதை இருக்குது, வித்து இருக்குது. அந்த மனுஷனும் பெருகக்கூடியவனாக இருக்கிறான், அவன் வளரக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு மற்ற இயற்கை படைப்புகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வேறுபாடை உண்டாக்கினாரண்டா, மற்ற இயற்கை படைப்புகள் எதையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளாது. ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்றா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனுஷன் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா விதைகளையும் ஆண்டவர் மனுஷனிடத்தில் கொடுத்துருக்கிறார். இப்போ மனுஷன் தான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த விதையை எடுத்து விதைக்கணும், ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை புசிக்கணும். இதில் சொல்லப்படுது பாருங்க, 29வது வசனத்தில், பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், எல்லாம் சொல்லுங்க, விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும். இப்போ ஆண்டவர் என்னத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்தாராம்? விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி விருட்சங்களையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட வீட்டில் என்ன மாமரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சில பேர் வீட்டில் மாதுளை மரம் இருக்குது. இப்போ இந்த பழங்கள் எல்லாவற்றையும், இந்த கனிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? ஒவ்வொரு கனிகளுக்குள்ளும் ஆண்டவர் விதையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்திடுறோம்டா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் இல்லை? ஏன் பக்கத்தில் இருக்கிற ஆக்கிற வீட்டில் நல்லா செடி கொடிகள் வளருது, ஏன் நம்மளோட வீடுகளில் வளருது இல்லைண்டா, அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படியே என்ன செய்கிறாங்க? அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு விதையை விதைக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறது இல்லை, எல்லாத்தையும் விதையையும் சாப்பிட்றது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க? எதை புசிக்கணுமோ அதை புசிச்சுட்டு விதையை என்ன செய்கிறாங்க? விதைக்கிறாங்க. ஆனால் நம்மள சிலர் என்ன செய்கிறோம்? விதையையும் சேர்த்து என்ன செய்கிறோம்? அதையும் நாங்கள் சேர்த்து உட்கொண்டுறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதில் இன்னொரு நம்ம ஒரு வேத வசனத்தை சொல்லுவாங்க, வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க, ஒரு வசனத்துக்குள்ளே 7 விதமான ஆண்டுடைய ரகசியங்கள் இருக்குதான், 7 டைமென்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்ற 7 பரிமாணங்களை கொண்டது ஒரு வசனத்துக்குள்ளே இருந்து 7 விதமான வெளிப்பாடுகளை நாங்கள் வெளியே எடுக்கலாம். நம்ம ஒரு இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோமா இருந்தால், நம்ம ஆதியாகமம் 3ல் அதிகமாக நாங்கள் அந்த வசனத்தை எடுத்து எப்படி பேசுவாங்க? மனுஷன் முதலாக பாவம் செய்தான், அதன் மூலமாக மனுஷன் வீழ்ச்சி அடைந்தான், அந்த சத்தியத்தை பேசுவாங்க. இன்றைக்கு நாங்கள் அதிலிருந்து இன்னொரு வெளிப்பாடை பார்க்க போகிறோம். மனுஷன் என்ன செய்தான்? தேவனுக்குரியதை எடுத்தது மாத்திரம் இல்லாமல் தேவன் விதைக்க சொன்னதை மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? புசித்துட்டான். இப்போ ஆண்டவர் வந்தவனை என்ன கேட்குறாரு? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நாங்கள் விதையை என்ன செய்யணும்? விதைக்கணும். விதையை என்ன செய்யக்கூடாது? விதையை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஆனால் ஆதாமும் மேவாலும் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த விதையை என்ன செஞ்சிட்டாங்க? புசிச்சிட்டாங்க. கர்த்தருடையதை என்ன செஞ்சிட்டாங்க? தங்களுக்கென்று எடுத்து கொண்டுட்டாங்க, தங்களுடைய வாய்க்குள்ளே போட்டு கொண்டுட்டாங்க, தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கு மனுஷனும் அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆண்டருடைய வார்த்தை லேவியராகமத்தில் சொல்லப்படுது. லேவியராகமம் 27:30 சொல்லுது, தசம பாகம் கர்த்தருடையது. தசம பாகம் கர்த்தருடைய ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. தசம பாகம் ஒவ்வொரு விசுவாசியும் விதைக்க வேண்டிய விதையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் ஆதாம் ஏவாள் மனுஷன் பாவம் செய்தது போல, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது போல, ஆதாம் ஏவாள் கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டது போல, ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவருடையதை எடுத்துக்கொண்டதுனால, புசித்ததுனால. அதே போல் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? அநேக விசுவாசிகள், ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய அந்த தசம பாகத்தை காணிக்கைகளை அவங்க வஞ்சிக்கிறதுனால, அதை எடுத்து அவங்க புசிக்கிறதுனால, தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துறதுனால இந்த அவங்களுடைய வாழ்க்கையில் சாபம் பிரவேசிக்குது. அவர்களுடைய வருமானத்தை அழித்து போடுது. அவங்களுடைய வருமானத்தில் அது மீதம் எடுக்காத விதமாக அவருடைய வருமானங்கள் குறைந்து கொண்டு போகுது. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டருடைய கர்த்தருடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதிலிருந்து நாங்கள் எதாகிலும் எடுக்கணுமென்ற சிந்தை வந்தால் கூடி பைபிள் சொல்லுது, நாங்கள் அதில் 5ல் 1 பங்கை என்ன செய்யணுமா? கூட கொடுக்கணுமா? அதில் 1% என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாதுன்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், அதில் சொல்லுது, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும்
விதை தரும் சகலவித பூண்டுகளையும், என்ன சொல்லுங்கள், விதை தரும் சகலவித பூண்டுகளையும். ஆண்டவர் உண்டாக்கின சகல மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? விதை இருக்குது. விதை தரும் சகலவித பூண்டுகளையும். அதுக்கடுத்து சொல்லுது விதை தரும் கனிமரங்கள் ஆகிய, என்ன சொல்லுங்கள், விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாராம்? மனுஷனுக்கு கொடுத்தாராம். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? விதை. அதுக்குள்ள நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளும் விதை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வருமானத்துக்குள்ளும் என்ன இருக்குது? விதை இருக்குது. உங்களுக்கு யாராவது உறவினர் உங்களுக்கு அனுப்புகிற பணத்துக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குது. ஆண்டவர் உங்களுடைய தொழில் மூலமாக உங்களுக்கு தருகிற வருமானத்துக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குது. இப்போ ஒருவேளை பாஸ்டர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவி வேறு பாஸ்டர் இடத்துலேருந்து வந்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குது? விதை இருக்குது. உங்களோட கையில் ஆண்டவர் கொடுக்குற, நீங்கள் எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இது ஆண்டவர் தந்ததுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒவ்வொன்றுக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த விதையை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விதையை நம்ம அதையும் பயன்படுத்தக்கூடாது. விதை என்ன செய்யணும்? விதைக்கணும். ஆனால் நம்ம அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? விதையையும் சேர்த்து உட்கொள்றதுனால அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க. இந்த குறிப்பிட்ட காரியம் தீர்ந்து போனோடனே வீட்டில் குறைவு வந்துடுது. அடுத்த நாளைக்கு யாரையோ நாட வேண்டி இருக்கிறாங்க, யாரையோ நாடி தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் வாசிப்போம். 29வது 29வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. பின்னும் தேவன் பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய விருட்சங்களையும். அப்போ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, ரைட். ஆண்டவர் முதலாவது விதையை கொடுத்திருக்கிறாரு, ரெண்டாவது ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் விதையை கொடுத்திருக்கிறார், ரெண்டாவது ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த விதையே எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க? ஆகாரமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஆண்டவர் விதைக்க கொடுத்த விதை என்ன செய்யக்கூடாது? இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கடல் தொழில், யாராவது கடல் தொழில் நீங்கள் செய்வீங்களா இருந்தப்போ கண்ணான கடல் தொழில் செய்கிறார். இப்போ இவர் போயிட்டு என்ன செய்கிறாரு? அவர் மீனை பிடிச்சிட்டு வந்து அவர் என்ன செய்கிறாரு? வாடியில் கொடுத்து என்ன செய்கிறாருக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்போ அவர் முதலாவது என்ன செய்யணும்? இப்போ அவர் ஆண்டவருடைய கடவுளுடைய மனுஷனாக இருக்கிறதால அவர் தசம பாகத்தை எடுப்பார். இப்போ இதே ஒரு சாதாரண மற்ற ஆண்டவர் அறியாத ஆக்களாக இருப்பாராக இருந்தால் முதலாவது அந்த தொழிலாளி என்ன செய்வார்? அவர் அடுத்த முறை எல்லாம் அவதானிங்க, அவர் அடுத்த முறை கடலுக்கு போகிறதுக்கு போட்டுக்கு அடிக்கிறதுக்கு தேவையான மண்ணெண்ணெய்க்குரிய பணத்தை என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? எடுத்து வைப்பார். இப்போ அவர் அதற்கு எடுத்து வைக்காமல் எல்லாத்தையும் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துவாராக இருந்தால், அவர் எல்லாத்தையும் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துவாராக இருந்தால் என்ன நடக்கும்? அடுத்த முறை அவர் கடலுக்கு செல்றதுக்கு என்ன செய்யணும்? இன்னொரு ஆள்கிட்ட இறந்து தெரிய வேண்டிய தேவைக்குள்ளே வருவார். இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு தான் என்ன செய்யணும்? அந்த மண்ணெண்ணெய்க்குரிய பணத்தை வாங்கி கடனாக வாங்கி அதை அடிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? உள்ளே போகணும். ஆனால் அவர் அதற்குரிய காரியத்தை அவர் முன்னமே எடுத்து வைப்பாராக இருந்தால், மிகுதி காரியங்களை தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவாராக இருந்தால் அடுத்த முறை இவர் போகிறதுக்கு யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இப்போ ஆண்டுடைய பிள்ளை என்ன செய்யணும்? அந்த மண்ணெண்ணெய்க்கு பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த வந்த வருமானத்தில் கர்த்தருக்குரியதை எடுத்து வைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நிறைய பேர் இதை சரியாக செய்யாததால தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியலை, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ விதையை எடுத்து வை, ரெண்டாவது நான் உனக்கு கொடுத்த ஆகாரத்தை நீ என்ன செய்ய? உட்கொள்ளு. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி நாங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் வழிகள் அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அது உயர்ந்ததாக இருக்குது. அப்போ ஆண்டவர் அப்படியே நீங்கள் கீழே வாசிக்கும் போது மாரியும் உறைந்த மலையும் அது என்ன செய்யுது? அது வானத்திலிருந்து என்ன செய்யுது? பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வார்த்தையும் இருக்கும். அது என்ன செய்யும்? நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை அதில் இடையில சொல்லப்படுது பாருங்க. அது விதைக்கிறவனுக்கு என்னத்தை கொடுக்குதான்? விதையை கொடுக்குதான். புசிக்கிறவனுக்கு என்னத்தை கொடுக்குதான்? ஆகாரத்தை கொடுக்குதான். அப்படி 2 கொரிந்தியர் 9:10 வாசிங்க. 2 கொரிந்தியர்
9ஆம் அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் அளிக்கிறவர் உங்களுக்கு என்னத்தை, முதலாவது என்னத்தை கொடுக்கிறாரு? முதலாவது ஆகாரத்தை கொடுக்கல, முதலாவது என்னத்தை கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த விதையை விதைக்காததுனால ஆண்டவர் வர்த்திக்க பண்ண முடியாமல் இருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய தொழிலில் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வர்த்திக்க பண்ண, விளைச்சலை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய தொழிலில் வருமானத்தை அதிகரிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட தொழிலை ஆசீர்வதிக்க, உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். வர்த்திக்க பண்ண ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஏன் பினகாஸ் இன்னும் நடக்குதில்லை, ஏன் தாமதமாகி கொண்டே போகுது, ஏன் என்னால் முன்னேற முடியலைன்னு கேட்டிங்களா இருந்தால், ஆண்டவர் கொடுத்த விதையையும் நாங்கள் சேர்த்து புசிச்சிடுறோம். ஆண்டவர் கொடுத்த விதையை விதைக்கிறதே கிடையாது. இப்போ ஏன் நான் விதைக்கணும், ஏன் நான் காணிக்க கொடுக்கணும், ஏன் நான் தசம பாகம் கொடுக்கணும், ஏன் நான் அவ்வளவு கொடுக்கணும்? இப்போ எனக்கு மாதம் 40,000 வருது, ஏன் நான் 4,000 கொடுக்கணும்? இன்றைக்கி நிறைய பேர் 1,000 ரூபாயும் கொடுக்கறது இல்லை. வருமானம் 40,000 வந்து 1,000 ரூபாயும் கொடுக்கறது இல்லை. அவ்வளவு ஏன் கொடுக்கணும்? அவ்வளோத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு எல்லாம் இருக்குத்தானே, ஆண்டவருக்கு ஏன் நான் கொடுக்கணும்? எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 15வது அதிகாரம் 1வது 2வது வசனம். சங்கீதம் 16வது அதிகாரம். ரைட், அங்கே சொல்லுது பாருங்க, நம்மட காசு பணம், நம்முடைய செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் அது ஆண்டவருக்கு வேண்டியது இல்லையா? ஏன்னா ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை. அப்போ கடவுளுக்கு இது தேவையில்லை. ஏன்னா நமக்கு கொடுக்கிறவரே ஆண்டவர் தான், நமக்கு கொடுக்கிறவரே கடவுள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அதில் சொல்லுது பாருங்க, தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லப்படுது. அப்போ தாவீது ராஜா சொல்கிறார், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல். என் செல்வம் எல்லாம் சொல்லுங்க, என் செல்வம், என் பணம் உமக்கு வேண்டியதாக இராமல். அப்போ என்னத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம்? என்னத்துக்கு நாங்கள் தசம பாகம் கொடுக்குறோம்? என்னத்துக்கு காணிக்க கொடுக்குறோம்? என்னத்துக்கு நாங்கள் நம்முடைய சம்பாத்தியத்தை நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம்டா, அது சொல்லப்படுது பாருங்கள். அது ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் வாயத்திலிருந்து சொல்லுங்கள், என் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் சகல ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் வாங்குகிறவர் அல்ல, கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ என்னத்துக்கு ஆண்டவர் கேட்கிறார்? அப்போ என்னத்துக்கு கொண்டு எல்லாத்தையும் என் பாதப்படியில் வை, என் களஞ்சியங்களில் வை, நான் உனக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து செலுத்துன்னு சொல்கிறாருண்டா சொல்லுது பாருங்க. தாவீது ராஜா சொல்கிறார், என் நெஞ்சமே நீ. தாவீது எப்பயுமே கொடுக்கும்போது அவரோட இருதயம் இப்படி தான் சொல்லுது. அவர் தன்னுடைய இருதயத்துக்கு சொல்கிறார். எப்பயுமே நான் கொடுக்கும்போது அவர் தன்னுடைய இருதயத்துக்கு சொல்கிறார். அடிக்கடி தாவீது எப்படிப்பட்டவர்ண்டா, அவர் தன்னோட ஆத்மாவோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் சோர்ந்து போகும்போது, உபத்திரவப்படும் போது, கவலை வரும்போது, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போது அவர் தன்னோடையே பேசுவார். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரின்னு சொல்லுவார். அவர் தனக்குத்தானே பேசுவார். நான் நெருக்கப்பட்டு மடிந்து போவது இல்லை, நான் மனம் முறிவடைவது இல்லை, விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று தாவீது தனக்குத்தானே பேசுகிறார். அப்போ இங்கே பாருங்கள், அவர் தனக்குள்ளே பேசுகிறவராக இருக்கிறார். அங்கே 1வது வசனத்தில் கேட்குறார், 15ஆம் அதிகாரம் 1 கேட்குறார். அவர் தன்னையத்தானே கேட்குறார். கர்த்தரிடத்தில் பேசுகிறார். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவார், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாரை சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவர் தன்னை குறிச்சே என்ன செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். இன்றைக்கி நான் உம்முடைய சமூகத்தில் வர்றதுக்கு காரணம், உம்முடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறதுக்கு காரணம்,
தாவீது ராஜா இன்னொரு சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் வீட்டில் இருந்தாலும், நான் என்ன செய்கிறேன், நான் வீட்டில் படுத்திருந்தாலும் என்னுடைய சிந்தை நினைவு முழுவதும் ஆலய பிரகாரங்கள் மேலே இருக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, எதனால நான் உம்முடைய கூடாரத்தை நாடுறேன், எதனால நான் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தை நாடுறேன்டா, நான் உம்முடைய உத்தமமான வழியில் நீர் என்னையை நடத்தி கொண்டு போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீர் என்னையை நீதியின் பாதையில் நடத்துறீங்க. அதை தான் 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார். அவர் என்னை ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ இங்கே சொல்கிறார், ஆண்டவர் என்னை அவருடைய உத்தமமான வழியில் நடத்துகிறாரு, நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. என்னை ஆண்டவர் எப்படி மாற்றிருக்கிறாரு? மனதார சத்தியத்தை பேசுகிறவனாக மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தியத்தை வாயின் வெறும் மூளை அறிவில் இருந்து கொண்டு பேசக்கூடாது. நாங்கள் சத்தியத்தை இருதயத்திலிருந்து இருதயபூர்வமாக பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி தான் இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டவருக்கு கொடுக்கறத பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்கள், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. எப்பயுமே நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை, தசம பாகங்களை, விதைகளை விதைக்க வரும்போது நம்முடைய இருதயம் கர்த்தர் ஒருவரைத்தான் நோக்கி இருக்கணும். நாளைய நாளுக்குரிய தேவையை குறித்து கவலையோடு வந்து விதைக்கக்கூடாது. ஐயோ இவ்வளவு தொகை காசை கொடுக்குறனே, இவ்வளவுத்த காணிக்கையாக தசம பாகமாக செலுத்துகிறனே, நாளைக்கு எனக்கு இருக்குமோ இருக்காதோன்ற அந்த சந்தேகத்தோடு கொடுக்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய நோக்கம், எண்ணங்கள், சிந்தனைகள் கர்த்தரை நோக்கி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்க வரும்போது, இன்றைக்கி நிறைய பேர் அது என்ன, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் கொடுக்க வரும்போது உங்களுடைய இருதயம் அசையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய இருதயம் அசையும், இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கணுமா அப்படின்னு இருக்கும். அப்போ பாருங்கள், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். அப்போ நம்ம கொடுக்கும்போது நம்ம என்னத்தை தெரிவிக்கிறோம்? இந்த இவ்வளோ பெரிய காசு என்னுடைய ஆண்டவர் அல்ல, என்னுடைய ஆண்டவர் இந்த பணத்தை கொடுத்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய தசம பாகம் உங்களுடைய ஆண்டவர் அல்ல, இதை கொடுத்த தெய்வம் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய வேலையோ, என்னுடைய வருமானமோ, என்னுடைய தொழிலோ, எனக்கு இருக்கிற திறமைகளோ, தாளந்தோ, எனக்கு இருக்கிற பலனோ, இது என்னுடைய ஆண்டவர் அல்ல, இது என்னுடைய ஆண்டவர் அல்ல. இது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்த என் ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால் அவர் எனக்கு கொடுத்ததிலிருந்து 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா சொல்கிறாரு, அவர் ஆலயத்தை கட்டுறதுக்காக வேண்டி பணங்களை செலுத்தும் போது அவர் சொல்கிறார், நீர் எனக்கு கொடுத்ததிலிருந்து எடுத்து நான் உமக்கு திருப்பி அதை செலுத்துகிறேன். அந்த வசனத்தை எடுத்துவங்க, நீங்கள் வாசிங்க, ஒருவர் நீங்கள் தேடுங்க அந்த வசனத்தை. ஆனால் இங்கே நீங்கள் மற்றாக்கள் இந்த வசனத்தை பாருங்கள். அப்போ சொல்கிறாரு பாருங்க, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறதுமான ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். நான் உங்களுக்கு போன கிழமை நிறைய காரியங்களை சொன்னேன். தசம பாகம் என்றா என்ன, தசம பாகம் என்றா என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு பணத்திலையும், வருமானத்திலையும், காரியத்திலையும் என்னது 10ல் 1 பகுதி. ரைட். இப்போ தசம பாகத்தை எங்கே செலுத்தணும்? ஆலயத்தில் வந்து ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆலயத்தில் வந்து செலுத்தணும். ரைட். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சபையில் நீங்கள் போஷிக்கப்படுற இடத்துல வந்து செலுத்தணும். மற்றது ஆலயத்துக்கு வராமல் தசம பாகத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பினா எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அதை நீங்களே வந்து செலுத்தணும். 2வது காரியம், அதை ஊழியக்காரர் வீட்டுக்கு வரும்போது அப்படி நாங்கள் செலுத்தக்கூடாது. தசம பாகத்தை ஆலயத்துக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் அதை செலுத்தணும். ரைட். இன்னொரு காரியம் பார்த்தோம், தசம பாகத்தை எப்படியெல்லாம் செலுத்தணும்ட்டு உங்களுக்கு இப்போ நான் அது தெளிவாகவே பேசினேன். இப்போது நாள் சம்பளம் வாங்குறவங்க எப்படி செலுத்தணும், கிழமைக்கு சம்பளம் வாங்குறவங்க எப்படி செலுத்தணும், மாதத்துக்கு சம்பளம் வாங்குறவங்க எப்படி செலுத்தணும். அப்போ நாளுக்கு சம்பளம் வாங்குறவங்க அதை எடுத்து செய்யணும், அதை எடுத்து வைக்கணும். அந்த இன்றைக்கு நாளில் நீங்கள் 1500 உழைச்சிருக்கிறீங்களா இருந்தால் 150 ரூபாய் என்ன செய்யணும்? எடுத்து, இன்னும் உங்களுக்கு மனது நல்லா இருக்குமா இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வைக்கலாம், எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஆனால் இல்லை நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இவ்வளோ தான் என்னால் முடியுமெண்டா தவறாமல் பயணம் செய்யணும், 150 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதே போல் கிழமைக்கு நீங்கள் ஒரு 7000 8000 உழைக்கிற ஆக்களாக இருந்தால், 8000 ரூபா உழைச்சிங்களா இருந்தால் எவ்வளோ எடுத்து வைக்கணும்? 800 ரூபாயை எடுத்து வைக்கணும். அப்போ ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு எடுத்து என்ன செய்யணும்? சரியான முறையில் எடுத்து வைக்கணும். நீங்கள் உண்மையாக தொழிலில் முன்னேறணும், ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கிற வருமானம் அதிகரிக்கணும், உங்களுக்கு இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படணும். நம்ம எல்லாருக்கும் பிலிப்பியர் 4:19 தெரியும். அந்த வசனம் என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அது பவுல் யாருக்கு சொல்கிறார்? அதுக்கு மேலே நீங்கள் வாசிச்சிங்கண்டா ஒழுங்காக அவருடைய தசம பாகங்களை கொடுத்த
அந்த பவுலினுடைய ஊழியத்துக்கு உதவினா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அந்த பவுலினுடைய ஊழியங்களுக்காக தங்களுடைய காரியங்களை கொடுத்த ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இதை கொடுத்தபடினால என்னுடைய தேவன், என்னை ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற என்னுடைய தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கொடுத்த உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் போன கிழமை அந்த வசனத்தை வாசித்தோம். அதுக்கு மேலுள்ள வசனத்தை வாசிங்க. பாருங்க, அந்த ஜனங்கள் கொடுத்த, அந்த பிலிப்பு சபையில் இருக்கிற ஜனங்கள் கொடுத்த, பவுல் சொல்றாரு, நீங்க எனக்காக அனுப்பின காணிக்கைகள், எனக்காக அனுப்பின சகல காரியங்களும், விதைத்த ஒவ்வொரு விதைகளும் எனக்கு கிடைத்தது. தொடர்ந்து வாசிங்க. எனக்கு எல்லாம் கிடைத்து இப்போ எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளவு தாராளமாக கொடுத்ததுனால எனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், என்னுடைய ஊழியத்துக்கு நான் போகும்போது எனக்கு நீங்கள் நிறைய காரியத்தை கொடுத்தீங்க, என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் நிறைய காரியங்களை விதைச்சிங்க, இப்போ எனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை. அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? பவுலினுடைய ஊழியத்துக்காக அனுப்பி வைத்தாங்க, கொடுத்து அனுப்பினாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை நான் சுகந்த வாசனையும். ரைட். அப்போ நாங்கள் கொடுக்குற காரியம் என்ன காரியம்? இப்போ நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்குறீங்க, சபைக்கு கொடுக்குறீங்க, அது சுகந்த வாசனையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய பார்வையில் அது உகந்ததாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தசமபாகத்தை செலுத்துவது அது உகந்த காரியமாக இருக்குது. அப்போ அது சுகந்த வாசனையாக இருக்குது. அப்போ சொல்கிறார், அது சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுக்கு பிரியமான. எல்லாம் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். உபாகமம் 27வது அதிகாரம், உபாகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். உபாகமம் 27:30. லேவியராகமம் 27:30. லேவியராகமம் 27:30. லேவியராகமம் 27வது. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம். நம்ம தசமபாகம் நீங்கள் உங்களுக்கு வருகிற பணத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? தசமபாகம் தேசத்தில், பாருங்கள், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும். ஆண்டவர் உங்களோட வீட்டில் வளவுல உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிலத்தில் நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்யணுமா? தசமபாகத்தை செலுத்தணுமா? அது சொல்லுது, தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. எல்லாம் சொல்லுங்க, தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. தசமபாகம்ன்றது பணத்திலிருந்து மட்டும் கொடுக்க வேண்டிய காரியம் அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் இருந்து கொடுக்க வேண்டிய காரியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நிறைய பேர் உள்ள நினைப்பாங்க, அதையும் கொடுத்து இதையும் கொடுக்கணுமா? எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பாரா இருந்தால் ஆண்டவர் கொடுத்த எல்லாத்துலேயும் இருந்து ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதில் தெளிவாக சொல்லுது, எல்லாம் சொல்லுங்க, தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ரைட். ஒருவன் தான் தசமபாகத்திலே இந்த கொஞ்சத்தை 10, இந்த முறை மரத்தில் 100 மாங்காய் வந்திருக்குது. இப்போ 10 நீங்கள் சேர்ச்சுக்கு எடுத்து வச்சுட்டீங்க, மிச்சத்தையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க? அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த 10ல் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் போல் இருக்குது. எப்படி இருக்குது? அந்த 10ல் ஒரு 2 காயை என்ன தூக்கணும் போல் இருக்குது. சரி, நம்ம எடுப்போம். என்ன பாப்பா வீட்டில் பாஸ்டர் வீட்டில் ஒரு 6 பேர் தான் இருக்காங்க, என்னத்துக்கு அவங்களுக்கு 10 காய் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுக்கணும் போல் இருக்குது. எத்தனை காயை? 2 காய் எடுக்கணும் போல், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடுக்கணும் போல் இருக்குது. அப்போ வாசிங்க. ஒருவன் தான் தசமபாகத்திலே 2 காயை மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தால் அதனுடன், இப்போ நீங்கள் எங்கே கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் என்ன செய்யணுமா? மனதாக இருந்தால், எடுத்தாலும்னு சொல்லலை, அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் என்ன செய்யணுமா? அப்படின்ற எண்ணம் வந்தால் 2 காய் எடுக்கணும் போல் இருந்தால் என்ன வரணுமா? அந்த 2 பகுதியை விட அந்த 2 அந்த என்ன சொல்லுது, அதில் 5ல் 1 என்ன செய்யணுமா? சேர்த்து கொடுக்கணுமா? அப்போ பாருங்கள், அப்போ என்ன செய்ய முடியாது?
அதை எடுக்கவும் முடியாது, எடுக்கணுமன்ற சிந்தை கூட வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவருக்குரியதிலிருந்து எடுக்கிறது இல்லை, எடுக்கணுமன்ற சிந்தை கூட நமக்கு என்ன செய்யக்கூடாதான், வரக்கூடாது. அதுக்கு நாங்கள் நம்மளை பயிற்றுவித்து கொள்ளணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி நான் பாருங்கள், நிறைய பேர் இப்படி எடுக்கிறதுனால தான், எடுக்கிறதுக்குரிய சிந்தைகள் இருக்கிறதுனால தான் என்ன இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை. அப்படி 26வது வசனத்தையும் வாசிங்க. லேவியராகமம் 27:26. தலையீட்டானவைகள் எல்லாம் சொல்லுங்க. தலையீட்டானவைகள் கர்த்தருடையது ஆகையால் அதை நீங்கள் எடுக்க முடியாது, அதை நீங்கள் எடுக்க முடியாது. அது மாடானாலும் ஆடானாலும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு மாற்ற விலை எவ்வளவு? 1 கிலோ மாற்று இறைச்சியோட விலையே இன்றைக்கி நம்ம தனி இறைச்சியோட விலையே 2300 2400 இருக்குது. இப்போ ஒரு மாடு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோவாக இருக்குமா இருந்தால் அது லட்சக்கணக்கில் பெறுமதி உள்ளது. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் பெறுமதி உள்ளது. அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் தசம பாகத்தை இப்படி தான் செலுத்துவாங்க. அந்த காலத்தில் வந்து பணப்புழக்கம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் இதைத்தான் கொடுப்பாங்க. அவங்களோட வீட்டில் இருக்கிற அரிசி இப்படியான காரியங்களை தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு மாட்டை ஒருத்தன் கொடுக்குறானா இருந்தால், ஒரு வீட்டில் என்ன ஒரு 10 மாடு இருக்குமா இருந்தால், அவனோட வீட்டில் இப்போ ஒரு அந்த மாடு இருக்குது, அது ஒரு 5 குட்டியை போட்டுருச்சு. இப்போ அவன் என்ன செய்யணும், அதிலிருந்து 10ல் 1 என்ன செய்யணும், கடவுளுக்கு கொடுக்கணும். அப்போ அது ஆடானாலும் சரி மாடானாலும் சரி, அது எவ்வளோன்று, அது நீ 10ல் 1 அது கர்த்தருடையதுன்றா அதை என்ன செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். இவ்வளவு தேவையா, அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ இதில் சொல்லுது தலையீட்டானவைகள். தலையீட்டண்டா என்னது? முதற்பலனானது, அது சிறந்தது, பெஸ்ட்டானது. அதையும் எதிர்காலத்தில் ஆதியாமம் 4 இருக்குது. ஆபேலுடைய காணிக்கையை குறித்தும் காயினுடைய காணிக்கையை குறித்தும் பேசுகிறார். நீங்கள் எபிரேயர் 11 வாசியங்களாக இருந்தால் அந்த விசுவாச வீரர்களை குறித்து சொல்லும்போது அங்கே முதலாவது சொல்லப்படுகிற ஆள் யாருண்டா, ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுத்த ஆபேலை குறித்து சொல்லப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உண்மையாக நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், நமக்கு பேரே என்னது வச்சிருக்கிறார், விசுவாசிகள்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ உண்மையாக விசுவாசி யார்? உண்மையான விசுவாசி யார்? ஆண்டவருக்குரியதை சரியான முறையில் ஆண்டவருக்கு கொடுக்குறவன் தான் சரியான விசுவாசியாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே பாருங்கள், இதில் சொல்லப்படுது பாருங்கள், தலையீட்டானவைகள் கர்த்தருடையது. தலையீட்டானவைகள் தலையீட்டண்டா என்னது? சிறந்தது, முதல் தரமானது. எல்லாம் சொல்லுங்கள், சிறந்தது, முதல் தரமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ ஆண்டவர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யணுமென்று முடிவு எடுக்கிறீங்க. பினகாஸ், நான் இன்றிலிருந்து என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு ஆடு வாங்கி வளர்க்க போகிறேன், பண்ணையை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், வளர்க்க போகிறேன். ரைட். இப்போ நீங்கள் ஆட்டை வாங்கி என்ன செய்றீங்க, வளர்க்குறீங்க. இப்போ இந்த ஆடு என்ன செய்யுது, ஒரு 3 குட்டி போடுது. ஆடு எத்தனை குட்டி போடுமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆடு ஒரு 3 குட்டி போடுதுன்னு வைங்களேன். இப்போ அதில் வந்து ஒரு ஆடு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, கொழுத்து இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம இன்னொரு ஆளுக்கு விற்கிறதா இருந்தால் ஒரு பெரிய ஒரு விலைக்கு என்ன செய்யலாம், ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் மற்ற 2 ஆடு இருக்குது, அதில் ஒன்று வந்து என்ன, அதையும் ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்கலாம் தான். ஆனால் அது அவ்வளோ கொளுத்த மாதிரி இல்லை, அதில் காயங்கள் இருக்குது, அதில் கால் ஊனமாக இருக்குது. இன்னொரு ஆடை பார்த்தா அது சொல்கிற நிலைமைக்கே இல்லை, அது சரியான மோசமாக சாகிற நிலைமையில் இருக்குது. இப்போ ரைட், இந்த டக்குன்னு சாக போது இதை என்ன செய்வோம், பாஸ்டருக்கு கொடுத்துருவோம், அவங்க வெட்டி சாப்பிட்றட்டும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம பயன்படுத்த இயலாதுன்றதால் அதை கொண்டு போயிட்டு கொடுக்க கூடாது. எதை கொடுக்கணும், அதில் எது நல்லா பெஸ்ட்டாக சிறந்ததாக இருக்குதோ அதைத்தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் உடனே டக்குன்னு என்ன நம்ம எண்ணத்தில் வரும், எதை கொடுக்கணுன்ற என்ன வரும், டக்குன்னு இது சாகிறதுக்கு முன்னுக்கு கொடுத்துருவோம், கொடுத்து அனுப்பிடுவோம். ஆனால் இங்கே தான் நம்ம விடுறோம், இங்கே தான் நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். அப்போ சொல்லுது தலையீட்டானவைகள் கர்த்தருடைய, அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதை கொடுக்கணும். அதே போல் தான் கூட வீட்டில் வருகிற கனிகள், நிலத்தில் வருகிற கனிகள், இந்த காரியங்கள் அதில் எது சிறந்ததாக இருக்குதோ, எந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குதோ அதைத்தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தால் நான் உன்னை அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேக காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே பாருங்கள், நம்ம கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நியூ இயர் ஆராதனை, நைட் ஆராதனையில் நம்ம தாளந்துகளை குறித்து உவமையை பார்த்தோம். ஒருத்தனுக்கு எஜமான் 5 தாளந்தை கொடுக்குறார், இன்னொருத்தனுக்கு
2 தாளந்தை கொடுக்குறார். இன்னொருத்தருக்கு எத்தனை தாளந்தை கொடுக்குறாரு? 1 தாளந்தை கொடுக்குறார். அங்கே 2 கொடுத்து 5 கொடுத்தவர் 5 10 ஆக்குறாரு. 2 கொடுத்தவர் 2 1 கொடுத்தவர் என்ன செய்கிறாரு? அதை புதைச்சி வைக்கிறார், அதை ஒழிச்சு வைக்கிறார். அதை விதைக்கவே இல்லை. ஆண்டவர் கொடுத்ததை விதைக்காமல் ஒழிச்சு வைக்க அந்த விதை என்ன செய்ய போகிறது இல்லை, பயிராக போகிறதும் இல்லை, முளைக்க போகிறதும் இல்லை, பயிராக போகிறதும் இல்லை, பலன் கொடுக்க போகிறதும் இல்லை. நாங்கள் விதையை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், விதைகளை விதைக்க வேண்டும், ஆகாரத்தை புசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது? விதை இருக்குது. உங்களோட வீட்டில் இருக்கிற மாமரத்துக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குது. உங்களோட வீட்டில் இருக்கிற கொய்யா மரத்துக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குது. முருங்கை மரத்தில் என்ன இருக்குது? விதை இருக்குது. அது எப்பயாச்சும் ஒருக்க செய்ய வேண்டிய காரியம் இல்லை. ஒவ்வொரு முறை அது கனி கொடுக்கும் போதும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில பேர் பாருங்கள், எப்பயாச்சும் அவங்களுக்கு தோணும் போது இதை சர்ச்சுக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு தோணும் போது தான் கொடுக்குறாக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் எப்போயெல்லாம் மரத்தில் விளைச்சல் வருதோ அப்போல்லாம் ஓடி வந்து கொடுக்குறாக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவங்களுக்கு தோணும் போது தான் இப்போ கொடுக்குறாக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் அது விளைச்சலை கொடுக்கும்போது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு மாதத்தில் சம்பளம் வாங்குறவங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானத்திலிருந்து 10ல் 1 கொடுக்குறவங்களாக இருக்கணும். கிழமை சம்பளம் வாங்குறவங்க ஒவ்வொரு கிழமையும் 10ல் 1 எடுத்து கொடுக்குறவங்களாக இருக்கணும். நாள் சம்பளம் வாங்குறவங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தசம பாகத்தை கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது சில பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை நீங்கள் சரியாக செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து தசமபாகத்தை செலுத்தி சோதித்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று நீ கொடுத்து சோதித்து பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ இப்போ நாங்கள் ஆதியாமத்துக்கு வருவோம். ஆதியாமத்தில் நாங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்குள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குதுலாம் சொல்லுங்கள். விதை இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்துக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குது. ரைட். இப்போ விதை இருக்குது, நிலமும் இருக்குது. நிலம் தான் என்னது? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் விதைக்க வேண்டிய நிலம் தான் என்னது? இந்த திருச்சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர், அவர் தான் நிலம். அந்த சபை தான் என்னது? நிலம். இப்போ விதை என்னது? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சகலமும் விதையாக இருக்குது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருப்பாரா இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? மூத்த பிள்ளையை கடவுளுக்கு கொடுக்குறோம், ஊழியத்துக்கு கொடுக்குறோம். அதில் இன்றைக்கு நிறைய பேர் வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த பிள்ளைப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பான், அந்த பிள்ளை ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையை வளர்க்க மாட்டோம். ஆனால் முதல் பலன் கர்த்தருக்குரியது. அப்போ அங்கே எல்லா காரியத்திலையும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் வேறு ஆக்களை காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நிறைய சாக்கு போக்க சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன பாஸ்டர், நான் அதை கடவுளுக்கு தான் ஒப்பு கொடுத்தேன், அவனுக்கு அது விருப்பம் இல்லை, நான் என்ன செய்ய? பிள்ளை கடவுளுடைய சாமுவேல் பாருங்கள், அண்ணால் என்ன செய்தால்? கடவுளுக்கு சாமுவேலை ஒப்பு கொடுத்தாள். இப்போ அவள் என்ன செய்தாள்? பால் மறந்த பின்பு கொண்டு போய் எங்கே விடுறாள்? ஊழியக்காரன் இடத்துல விடுறாள். இப்போ அவனுக்கு திருப்பி வீட்டை வரணுமென்ற எண்ணம் வராத அளவுக்கு அவன் அந்த ஆணுடைய பிரசனத்தில் இருந்து ஆணுடைய பிரசனத்துக்குள்ளே இருந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆலயத்தோடும் அங்கே இருக்கிற ஊழியக்காரனோடும் ஐக்கியமாக இருக்கிறான். இப்போ பெற்றோர் அடிக்கடி போயிட்டு சமயம் இங்கே வஞ்சுவான்னு சொல்லி அதையும் இதையும் கதைச்சி கூப்பிட்டு அவனை கிண்டி நோண்டிட்டு இருந்தால் அவனுக்கு திருப்பி என்ன வரும்? வீட்டு நினைப்பு தான் வரும். இப்போ நிறைய பெற்றோர் இன்றைக்கு இதை தான் செய்கிறாங்க. ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க. ஆனால் அவனை அங்கேயே இருக்க விடுறது கிடையாது, அங்கேவே காரியங்களை நடப்பிக்க விடுறது கிடையாது, ஊழிய காரியங்களை ஈடுபடுறதுக்கு விடுவது கிடையாது. அவனை அங்கே பாஸ்டர் ஏதாச்சும் காரியங்களை செஞ்சு ஊழியங்களை செய்ய வச்சுட்டா அவனை எப்படியாச்சும் கூப்பிட்டு அவனை திருப்பி என்ன செஞ்சிடுறது? எடுத்து என்ன செய்கிறது? எப்படியாவது அவனோட வாழ்க்கை அநியாயமாக போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. இப்படியாக நாங்கள் எல்லாத்துலேயும் கடவுளை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவருக்குரியது அவருக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? விதையை வச்சிருக்கிறார். இப்போ 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் தொடக்கம் 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ரைட். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிலத்தில் ஆண்டவர் இப்போ என்னத்தை உண்டாக்கிட்டார்? விதை தரும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் சகல விருட்சங்களையும் உண்டாக்கிட்டார்.
ஆனால் இப்போ ஆண்டவர் உண்டாக்கினது அப்படியே இருக்குது. ஆண்டவர் உண்டாக்கினது அப்படியே இருக்குது. அது என்ன செய்யலை? பெருகுது இல்லை, அது வளருது இல்லை. ஏன் வளரலை, ஏன் பெருகலைன்னு அந்த வசனமே சொல்லுது. பூமியின் மேல் இன்னும் மழை என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்குது. மழை என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? இன்றைக்கி நீங்கள் என்ன வேலையும் செய்யலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டி அது அந்த வேலை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வராது, அந்த வேலை உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது, அந்த வேலை உங்களுக்கு வேதனையைத்தான் கொண்டு வரும். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்குமா இருந்தால், உங்களுடைய வேலையில் இருக்குமா இருந்தால், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன தேவை? நல்ல வேலை தேவையில்லை. நல்ல வேலை நமக்கு வர்றதுக்கு முன்னுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கணும். ரைட். பூமியின் மேல் இன்னும் மழை பெய்யவில்லை. அதுக்கு அடுத்தது கீழே சொல்லுது, அங்கே மனுஷன், அந்த வசனத்தை வாசிங்க, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை. நிலத்தை பண்படுத்தி ஆண்டவர் கொடுத்த விதையை விதைக்கிறதுக்கு யார் இல்லை? மனுஷன் இல்லை. இன்றைக்கும் அதே தான் நிலைமை. இன்றைக்கு இந்த சபை இருக்குது, வார்த்தை இருக்குது, உங்களோட விதையும் இருக்குது. இன்றைக்கு சபையில் ஊழியத்துக்காக விதைக்கிற மனுஷர்கள் இல்லை. சபையில் கிட்டத்தட்ட 46 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இருக்கிறீங்க. ஆனால் இந்த 50 பேரில் உண்மையாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற விதைகளை, தசம பாகத்தை விதைக்கிற மனுஷன் இல்லை. இதை தான் சொல்லுது, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்தது இல்லை. இன்றைக்கு இந்த ஊழியம் வளரணுமெண்டா விதைக்கிறவங்க, ஊழியத்துக்கு கொடுக்குறவங்க அதிகமாகணும். அதில் ஆண்டவருக்குரியதை சரியாக கொடுக்குறவங்க அதிகமாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா இருந்தால் இந்த சபையில் கொடுக்குற ஜனங்கள் அதிகமாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருக்குரியதை, ஆண்டவருடையதை சரியாக எடுத்து ஆண்டவருக்கு விதைக்கிறவங்க, உண்மையுள்ளவங்க என்ன செய்யணும்? அதிகமாகணும். நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் மனுஷனை இப்போ உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சொல்கிறார், நிலத்தை பண்படுத்தி பராமரின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் அவங்களை வைக்கிறார். இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம் 17வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யலாம்? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லாத்தையும் புசிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாரு? நான் அந்த தோட்டத்தில் உன்னுடைய ஆகாரத்துக்காக உண்டாக்கி இருக்கிற எல்லாவற்றையும் நீ என்ன செய்யலாம்? நீ புசிக்கலாம். உன்னுடைய தேவைக்காக நான் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிற எல்லாவற்றையும் நீ என்ன செய்யலாம்? நீ புசிக்கலாம். உன்னுடைய ஆளுகைக்குள்ளே தந்த, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தந்த, உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே தந்த எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், நீ பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க ஏண்டா. அது யாருடையது? அது கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி யாருடையது? அது கர்த்தருடையது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது புசிக்கிறதுக்காக ஆண்டவர் தரலை, அது ஆண்டவர் விதையாக வச்சிருக்கிறார். அந்த விதையிலிருந்து தான் மிச்சம் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த விதையிலிருந்து தான் கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினால் அதை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. இப்போ நம்ம ஏன் ஆண்டவர் நம்ம கொலை செய்கிறது, மனுஷன் கொலை செய்கிறது ஏன் ஆண்டவருக்கு பிரியமானதல்ல? ஏன் ஆண்டவர் அதை அருவருக்கிறாரு? ஏனெண்டா ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் உண்டாக்கின விதையாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் உண்டாக்கின. இப்போ நீங்கள் அவதானிச்சு பாருங்கள், அந்த ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை யார்? காயின், ஆபேல். இந்த காயினுக்கு எரிச்சல் வந்து அவன் என்ன செய்யணும்? ஆபேலை கொலை செய்கிறான். இப்போ ஆபேல் உயிரோடு இருந்திருந்தா அவன் மூலமாக ஒரு சந்ததியே வந்திருக்கும், கடவுளுக்கு பயப்புகிற சந்ததியே வந்திருக்கும். ஆனால் இந்த காயின் ஆபேலை கொன்றதுனால கடவுளுக்கு பயப்படுகிற சந்ததி என்ன செய்யுது? அவன் மூலமாக உண்டாகாமல்
அவன் மூலமாக உண்டாகிறதுக்கு இந்த காயின் என்ன செய்கிறான்? ஒரு தடையாக இருக்கிறான். இன்றைக்கி நாங்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. அது என்ன செய்யுது? ஆண்டருடைய நோக்கத்தை சித்தத்தை தடை செய்யுது. அதே போல் திருடக்கூடாது, களவெடுக்கக்கூடாது. சரி, நம்ம இதுக்குள்ளே வருவோம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீ என்ன செய்யலாம்? அந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம்னு தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்ய சொல்கிறாரு? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏவாள் சொல்கிறாள், என்னது புசிக்கவும் தொடவும் கூடாதுன்னு சொன்னாருண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? புசிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. ரைட், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர் இப்போ ஆண்டவர் அந்த மனுஷியை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே ஆதாமிடம் சொல்லிட்டார், என்னது? நீ அந்த அங்கே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யாத? புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்? ஆண்டவர் எப்பயுமே நீங்கள் பைபிள் முழுக்க வாசித்து பாருங்கள், விதையை விதைக்க சொல்லியிருக்கிறார். விதை என்ன செய்யணும்? விதைக்கணும். விதை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் விதைக்காக வச்சுருந்ததை, விதைக்கிறதுக்காக வச்சுருந்ததை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? புசிச்சிட்டாங்க. அது கர்த்தருடையதை என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததை என்ன செஞ்சிட்டாங்க? கீழ்ப்படியாமல் எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? புசிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்? இப்போ பெற்றோர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டில் என்ன செய்வீங்க? இன்றைக்கி போயிட்டு எல்லோரும் என்ன செய்வீங்க? இறைச்சி வாங்குறீங்கன்னு வைங்க. இறைச்சியை வாங்கிட்டு அது எல்லாத்தையும் கறியை வச்சுட்டு என்ன செய்கிறீங்க? கறியை வச்சுட்டு இரவுக்கு ஒரு பாக்ஸில் இரவுக்கு சேர்த்து எடுத்து வைக்கிறீங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? நீ இந்த சட்டியில் இருக்கிறத என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் அங்கே நான் எடுத்து வச்சிருக்கிறத என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. புசிப்பியாக இருந்தால் இப்போ சாகவே சாவான்னு சொல்ல மாட்டீங்க. என்ன செய்வீங்க? எவர் ஏதாச்சும் சொல்லுவீங்க, என்ன அதை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? சட்டியிலிருந்ததை எடுத்து நைஸாக அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட உங்களோட சுபாவம் எப்படி மாறும்? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்ன செஞ்சிடும்? இடம் மாறிடும். அதை நான் இரவுக்கு தானே வச்சுருக்கிறேன், நான் சாப்பிட வேணான்னு தானே சொன்னேன். எவ்வளோ கேள்வி கேட்பீங்க, எவ்வளோ காரியங்களை செய்வீங்க. அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்றைக்கி விசுவாசிகளுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தசம பாகம் கர்த்தருடையது. அதை நீ கர்த்தருக்கென்று எடுத்து வை. பரிசுத்தமானதென்றா அதை பிரித்து எடுத்து வை. பரிசுத்தமானதென்றா நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்ன அர்த்தம்ண்டா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். இப்போ தசம பாகம் கர்த்தருடையதுண்டா ஓய்வு நாள் கர்த்தருடையது. ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆண்டவர் 7 நாளில் அந்த 7வது நாளாகிய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் தமக்கென்று பிரித்து வைத்திருக்கிறார். அதே போல் தசம பாகம் கர்த்தருடையதுண்டா ஆண்டவருடைய வருமானத்தில் அந்த 10ல் 1 அது அவருக்கு பரிசுத்தமானதுண்டா அதை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது பரிசுத்தமானது, அது கர்த்தருடையது. தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். என்னத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறாரு? விதையை புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இப்போ உங்களோட பக்கத்தில் இருக்கிறாள பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விதையை நீங்கள் எடுக்காதீங்க, அது ஆண்டுடைய சமூகத்தில் விதைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், இப்போ நாங்கள் சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 16வது அதிகாரம் நாங்கள் முடிக்க போகிறோம். சங்கீதம் 16வது அதிகாரம், அதில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 2வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கும் என்று. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம் என்ன சொல்லணும்? இல்லை இந்த கிழமை கொடுக்க தேவையில்லை, அடுத்த கிழமை கொடுப்போம், இந்த கிழமையும் சேர்த்து அடுத்த கிழமை கொடுப்போம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லாட்டி கொஞ்சமாக கொடுப்போம், இவ்வளவெல்லாம் கொடுக்க தேவையில்லை இருதயம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமா? என் நெஞ்சமே, அங்கே சொல்லுது பாருங்க, என் நெஞ்சமே, எல்லாம் சொல்லுங்க, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். என் செல்வம், என் பணம், என் பொருள் உமக்கு வேண்டியதாயிராமல்
பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்படித்தான் உங்களுடைய இருதயம் சொல்லணும். அப்படித்தான் எது சொல்லணும்? உங்களுடைய இருதயம் அப்படித்தான் சொல்லணும். இருதயத்தின் நிறைவினால் வாயும் அப்படித்தான் சொல்லணும். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் போதெல்லாம் இந்த பணம், நான் கொடுக்குற இந்த பணம், நான் கொடுக்குற இந்த பொருள், இந்த ஊழியக்காரர் அநேக ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிற ஒருத்தராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் மாறும்படியாக போதிக்கிறவராக இருக்கிறார். ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஜனங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்கிறார். அப்போ அவர் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு இவருக்கு இந்த பணம் உதவி செய்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்முடைய பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இப்போ இந்த காணிக்கைப்பட்டிக்குள்ளே இருக்கிற பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் கர்த்தருடையதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே ஆண்டவர் சபையில் ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒப்புவிக்க சொல்கிறாருண்டா, இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் போஷிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊழியங்களுக்காக பயன்பட்டு கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய காரியங்களுக்காக பயன்படுது. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக பயன்படுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே நான் அதை நினைவில் கொள்ளாமல் போக மாட்டேன். அப்போ நீங்கள் உங்களுடைய வருமானத்திலிருந்து, உங்களுடைய நெத்தி வியர்வையிலிருந்து நீங்கள் அநேக மனத்தியாலங்கள் பிரயாசப்பட்டு சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த காரியங்கள் சொல்கிறாரு. அதுக்கு கீழே நீங்கள் வாசிச்சிங்கண்டா, அதுக்கு கீழே நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. ரைட். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு கொடுக்காம அந்நிய காரியங்களுக்கு தன்னுடைய காரியங்களை செலவழிக்கிறவனுடைய பேரை என்ன செய்ய மாட்டாராம்? உச்சரிக்கவே மாட்டாராம். பைபிளில் நீங்கள் அவதானிச்சு பாருங்கள். பைபிளில் நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேலேயும் பணத்தின் மேலேயும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பேர் பைபிளில் எழுதப்படவே இல்லை. ஆனால் ஏழையாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் மேற்கம் முழுவதும் கர்த்தர் மேலே யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவர்களுடைய பேர் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. பைபிளில் லாசருவோட பேர் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஐஸ்வர்யவான்ட பேர் எப்படி சொல்லப்படுது? ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் இருந்தான்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை குறித்து சொல்லப்படுது. ஐஸ்வர்யமுள்ள வாலிபன்னு தான் சொல்லப்படுது. ஏன் அவன் பேர் எழுதப்படலை? அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய எல்லாமே யார் மேல் இருந்தது? ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுடைய பேர் பைபிளில் சொல்லப்படுது. ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஆபிரகாமுடைய திரளான ஆஸ்தி, பணம், காசு எல்லாம் இருந்தாலும் ஆபிரகாமுடைய எண்ணம், ஏக்கம், விருப்பம், நோக்கம் எல்லாம் அது கர்த்தரை சார்ந்ததாக இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்குறான். எதனாலண்டா அவன் இதை ஆண்டவர் தான் கொடுத்தாருன்றதை அவன் நம்புகிறான். அவன் சொல்கிறான், நான் மனுஷனிடத்தில் கையை நீட்ட மாட்டேன். எல்லா வானத்தையும் பூமியையும் கடுத்த கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அது என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறவன் ஆண்டவர் முன்னுக்கு கையை உயர்த்துகிறவனாக இருக்கிறான். ஆண்டவருக்கு கொடுக்காதவன் மற்றவங்களிடத்துல கை ஏந்துகிறவனாக இருக்கிறான். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, இங்கே என்ன சொல்லப்படுது? அப்படிப்பட்ட ஆட்களுடைய பேரையே நான் என்ன செய்ய மாட்டேன்? உச்சரிக்கவே மாட்டேன். நீ பூமியில் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஊருலகம் உன்னை பெரிய பணக்காரன் என்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய பேரையே உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் சுதந்திரமும். ரைட். அப்போ நம்ம ஆண்டவருக்கு தசமபாகம் காணிக்கைகளை செலுத்தும் போது எதை தெரிவிக்கிறோம்? என்னுடைய சுதந்திரம் இந்த பணம் அல்ல, என்னுடைய சுதந்திரம் இந்த பணத்தை கொடுத்த கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அங்கே இன்னொரு காரியம் சொல்கிறார். அங்கே பாருங்கள், என் கர்த்தர் என் சுதந்திரமும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரத்தின் பங்குமானவர். இப்போ இன்றைக்கு போயிட்டு நீங்கள் மதிய சாப்பாடு சமைக்க போகிறீங்க. இப்போ உங்களோட குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சமைக்கிற அந்த சமைக்கிற அந்த அகப்பையில் இருக்கிற அந்த சட்டியில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பங்கு எத்தனை பேருக்கு இருக்குது? வீட்டில் இருக்கிற 5 பேருக்கும் இருக்குது. நீங்கள் சமைக்க போகிற அந்த ஒவ்வொரு சமையலுக்குரிய காரியங்கள், அந்த சமையலின் பங்கு யாருக்கெல்லாம் இருக்குது? வீட்டில் இருக்கிற 5 பேருக்கும் இருக்குது. அதே போல் இங்கே தாவீது ராஜா சொல்கிறாரு பாருங்க, கர்த்தாவே நீரின் சுதந்திரமும் நீரின் பாத்திரத்தின் பங்குமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய பாத்திரத்தில்
முழுமையாக தண்ணி நிரப்பப்பட்டிருக்கமா இருந்தால் அதில் அரைவாசி எனக்குரியது, அரைவாசி உமக்குரியது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தில் பங்கு ஆண்டவருக்கு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு இருக்குது, அது ஆண்டுடைய பங்காக இருக்குது. அப்போ ஆண்டுடைய பங்கை யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்களுடைய பங்கை யாருக்கு எடுத்துக்கொள்ளணும்? உங்களோட வீட்டில் உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தனுக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து இன்னொருத்தனுக்குரியதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், என்ன நடக்கும்? வீடு 4000 வீடு. இந்த சந்தோஷம் நாங்கள் பார்க்குறாரு. சரி, அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை, என் சுதந்திரத்தை தேவரீர். இப்போ நீங்கள் ஆண்டவருக்குரிய பங்கு ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா இருந்தால் மீதம் இருக்கிற உங்களுக்குரிய பங்கை ஆண்டவர் காப்பாற்றுவார். அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவருக்குரியதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க, மிகுதி காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்த வசனத்தையும் பாசிங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. பாருங்க, ஆண்டவருக்குரிய தசமபாகத்தை நீங்கள் சரியாக கொடுப்பீங்களா இருந்தால், விதையை நீங்கள் சரியாக கொடுப்பீங்களா இருந்தால், நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வாயை திறந்து தைரியமாக சொல்லலாம், நேர்த்தியான இடங்களிலே என் ஆண்டவர் எனக்குரிய பங்கை எனக்கு கொண்டு வந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பங்கை சரியாக கொடுக்கிற எனக்கு ஆண்டவர் நேர்த்தியான இடங்களிலிருந்து என்னுடைய பங்கை கொண்டு வருவார், எனக்குரிய பங்கை கொண்டு வருவார், சிறப்பான சுதந்திரத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் இல்லை, ஆண்டவருடையது ஆண்டவருக்கு கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் நேர்த்தியான, கெட்ட வழியிலிருந்து இல்லை, என்ன கெட்ட வழியிலிருந்து பணத்தை கொண்டு வந்து தர மாட்டார், நேர்த்தியான வழியில் கொண்டு வந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்குரிய பங்கு ஆண்டவருக்கு கொடுக்குற ஜனங்களாக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக நேர்த்தியான வழிகளில் அவர் பங்கை தருவார், சிறப்பான வழியில் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ ஆண்டவருக்கு கொடுக்குறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எப்பொழுதும் கர்த்தரை தன் முன்பாக நிறுத்துகிறவனாக இருக்கிறான். அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆம் ஆம் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிறவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தொழிலை முன்பாக வைக்கல, தன்னுடைய எதிர்கால தேவைகளை முன்பாக வைக்கல, தன்னுடைய படிப்பை, தன்னுடைய தாளந்தை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய பலனை முன்பாக வைக்கல. அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை அவனுக்கு முன்பாக நிறுத்துகிறான். ஆண்டவரே, நான் இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தந்தது நீராக இருக்கிறீங்க. உபாகமம் 8:18 சொல்லுறன்படி நீரின் நாட்களில் உண்டாயிருக்கிறது போல நீர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை தந்தீங்க. நீர் கொடுத்த அந்த பலத்தின் அடிப்படையில் நான் அந்த பணத்தை சம்பாதித்திருக்கிறேன். நீர் கொடுத்த இந்த பணத்திலிருந்து, இந்த வருமானத்திலிருந்து உமக்குரியதை நான் உமக்கு கொடுக்கிறேன். நீர் எனக்கு நேர்த்தியான இடங்களிலிருந்து பங்கு கிடைக்கும்படிக்கு செய்வீங்க. நீர் எனக்கு என்ன செய்வீங்க? சுதந்திரத்தை கிடைக்கும்படிக்கு செய்வீங்க. நீர் எனக்காக கொடுக்கிற சுதந்திரம் சிறப்பாக இருக்கும், அதில் ஒரு குறையுமே இருக்காது. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில், ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளுடைய தேவன் உங்களுடைய குறைவுகளை, கொடுக்கிறவர்களுடைய குறைவுகளை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும் என்னுடைய குறைவுகளை என்னுடைய தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே சொல்லுது, ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்காம ஆண்டவருக்குரிய விதைகளை, கர்த்தருக்குரிய தசமபாக காணிக்கை மேலே கை வைக்கிறவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தேவைகளை தன் முன்பாக வைக்கிறான், தன்னுடைய கடனை தன் முன்பாக வைக்கிறான், தன்னுடைய எதிர்கால காரியங்களை தன் முன்பாக வைக்கிறான். கர்த்தரை முன்பாக வைக்கிறவன் கர்த்தருக்கு கொடுப்பான். கர்த்தரை முன்பாக வைக்காமல் மற்ற காரியங்களை முன்பாக வைக்கிறவன் கர்த்தருடைய காரியங்களை எடுப்பான், கர்த்தருடைய காரியங்களை வஞ்சிப்பான். அதனால தான் ஆண்டவர் மல்கியால சொல்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் என்னை வஞ்சிக்கிறேன் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும்
காணிக்கையிலும் தானே. இன்றைக்கு எனக்கு தெரியாத நீங்கள் எத்தனை பேர், எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சபையில் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஆக்களில் ஒரு 5% ஆக்கள் கூடி சரியாக தசமபாகம் செலுத்துவது கிடையாது. அதான் உண்மை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரியாக தசமபாகம் செலுத்துவது கிடையாது. நீங்கள் உண்மையாக சும்மா நம்ம நோமலாக கணக்கிட்டு பார்த்தாலே நம்ம சரியான முறையில் தசமபாகம் எல்லாரும் செலுத்துவீங்களா இருந்தால், எல்லாரும் சரியான முறையில் தசமபாகம் செலுத்துவீங்களா இருந்தால் கிழமைக்கு கிட்டத்தட்ட 20,000-30,000 வரும். மாதத்துக்கு கிட்டத்தட்ட 80,000-லேருந்து 1,00,000 வரைக்கும் வரும். இன்றைக்கு சபை எங்கேயோ இருந்திருக்கும். உண்மையாக அப்படித்தான் வந்திருக்கும், வரும். ஆண்டவர் அந்த விதத்தில் ஜனங்களை வச்சிருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு செலுத்துகிற காரியங்கள் மிக குறைவாக இருக்குது. கிழமைக்கு 5,000 தான் வருது, மாதத்துக்கு 15,000 20,000 தான் வருது. இதை வைத்துக்கொண்டு எந்த காரியங்களும் செய்ய முடியாது. ஊழியங்களை அடுத்த கட்டத்துக்கு செய்ய முடியாது. இப்படியே 20 வருஷம், இன்னும் 20 வருஷம் ஆனாலும் ஊழியம் இப்படி தான் போய் கொண்டிருக்கும். அது இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆகையினால ஆண்டவர் என்னத்துக்கு இதெல்லாம் வைத்திருக்கிறார்? தசமபாகத்தை என்னத்துக்கு வைத்திருக்கிறாரு? நம்ம இங்கே இருந்து கொண்டு இன்னொரு நாட்டு அவன்கிட்ட கடன் வாங்கி ஊழியத்தை செய்கிறதுக்கு இல்லை. என்ன, ஊழியத்தை நம்ம லோன் எடுத்து சபைக்குரிய காரியங்களை வாங்க முடியாது. அப்படியே செய்கிறதுக்கு ஆண்டவர் ஊழியத்தை வைக்கலை. பைபிள் சொல்லுது, இந்த ஜனங்களினால தான் சபை போஷிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபையினுடைய தேவைகளுக்காக நாங்கள் மற்றவர்கள்ட்ட கையேந்தக்கூடாது. ஏன்னா வேலையால் கூலிக்கு என்ன சொல்லுங்கள், வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சபையை போஷிக்க வேண்டியது என்ன, சபையினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது. வேறொரு காரியமும் செய்ய தேவையில்லை. ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு கொடுத்துட்டாலே போதும். இந்த ஊழியங்களை இன்னும் அழகாக செய்யலாம், இன்னும் சிறப்பாக செய்யலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அநேக ஆண்டுகளாக வேலை செய்தும் ஆண்டவருக்குரியதை சரியாக கொடுக்காதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தண்டிக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்குரியதை அழிக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏன் பேசினாருண்டா, உங்களை குற்றம் சுமத்துறதுக்காக வேண்டி இதெல்லாம் பேசலை. எல்லாடி சபையினுடைய தேவைகளுக்காக வேண்டியும் இதை பேசலை. ஆண்டவர் இது எங்கள் ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்காக பேசுகிறார், எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறார். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு ஒரு வேதனையை கூட்டார். அதனோடு ஒரு வேதனையை கூட்டார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்கள் ஆண்டுடைய பணத்திலிருந்து, கர்த்தருடைய விதையிலிருந்து, கர்த்தருக்குரியதிலிருந்து நீங்கள் எடுத்திருக்கலாம். அது நீங்கள் குறைவாக எடுத்தீர்களோ பெரிதாக எடுத்தீர்களோ நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய அது உணரும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசினார். தசமபாகம் கர்த்தருடையது. ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் இத்தனை வருட காலமாக நான் உமக்குரியதை நான் சரியாக நான் செலுத்தினது கிடையாது. நான் சரியாக செலுத்தினது கிடையாது. நான் உம்முடைய பணத்திலே நான் வஞ்சித்து விட்டேன், திருடி விட்டேன். என்னை தயவாய் மன்னியும். ஆண்டவரே, கொடுக்கிற உள்ளத்தை எனக்கு தாங்க. உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் உம்முடைய ஊழியத்துக்காக இந்த பூமியிலே உம்முடைய பரிசுத்தவான்களை இந்த ஊழியத்தின் மூலமாக ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, உம்முடைய ஊழியத்துக்காக நான் விதைக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க. இன்னும் அதிகமாய் கொடுக்க, உதாரத்துவமாய் கொடுக்க, எனக்கு வருகிற ஒவ்வொரு பணத்திலும் பொருளும் இருந்து விளைச்சலிலும் இருந்து நான் ஆண்டவருக்கென்று சிறப்பானதை கொடுக்க, சிறந்ததை கொடுக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கு தாருங்க. ஆண்டுடைய காரியத்திலிருந்து ஒரு காரியத்தையும் எனக்காக நான் எடுத்துக்கொள்ளாமல் அப்படிப்பட்ட சிந்தையே எனக்கு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் என்னுடைய சிந்தனைகளை மறுரூபப்படுத்துங்க என்று சொல்லி அனைவரும் வாய்களை திறந்தவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோடு பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ உமக்கு
கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்த, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நாங்கள் எடுக்காதபடிக்கு, வஞ்சிக்காதபடிக்கு, திருடாதபடிக்கு அப்பா உமக்குரிய பங்கை உமக்கு கொடுக்க, எங்களுக்கு நேர்த்தியான பங்கு கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க, எங்களுக்கு சிறப்பான சுதந்திரம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தல வண்ணமடியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமைகளையும் உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.